தற்கொலை வந்து எப்போதுமே நாங்கள் வந்து சூசைட் இஸ் நெவர் எ சர்ப்ரைஸ்னோம். அதாவது பெரும்பாலான 80% தற்கொலை செய்து கொள்கிறவங்க மற்றவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு இறக்கணும், எனக்கு தூங்கிட்டே இருந்துட்டு எழுதுக்கவே வேணாம் போல இருக்குது, எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்குன்னு அந்த மாதிரி பெரும்பாலான பேர் 80% மற்றவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் யூஸ்வலாக நம்ம யாராவது எனக்கு வாழவே பிடிக்கலனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், அட்வைஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஏன் அப்படி நினைக்கிறீங்க, உங்களை விட இன்னும் எவ்வளோ பேர் மோசமாக இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்கள பார்த்து சந்தோஷப்படுங்க. இல்லை ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்தால் ஒரு 10 நாள் லீவ் எடுத்துக்கோ, எங்கேயாவது போயிட்டு வா, ஏதாவது சாப்பிடு, ஏதாவது பண்ணு, அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர எதனால் இந்த எண்ணங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டது, எந்த உணர்ச்சியினால் அப்படி இருக்குது அப்படின்னு அவங்களோட உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது இல்லை. ஓகே, அதுதான் ரொம்ப வருந்தத்தக்கது. அதுதான் ஸ்னேகாவை ஆரம்பித்தோம். தற்கொலை உணர்ச்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் உணர்ச்சி. நான் வந்து அக்யூட்டாக தற்கொலையாக ஒரு 2 மாதமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. என் பாடி அதுக்கு ஒத்துக்காது. என் பாடி கேனாட் டேக் இட். ஸோ அந்த அக்யூட் சூசைட் ரிஸ்க்குங்கிறது அந்த 2 வாரத்துலேருந்து 3 வாரம். அந்த 2-3 வாரத்தில் தான் நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ நம்ம உணர்ச்சிகளை மற்றவங்கக்கிட்ட பேசினாக்க நிச்சயமாக அந்த உணர்ச்சிகள் குறையும். நம்ம அதாவது நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க யாரோ, நம்ம பிரச்சனைகளை உணர்றாங்க. நம்ம ஏன்னா எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் கடைசியாக ஒரு தற்கொலை செய்து கொள்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னாக்கா இட்ஸ் அ ட்ரையட் அப்படிம்போம். லோன்லினஸ், குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு யார் இருந்தாலும் நம்ம தனிமையாக இருக்கிறோங்கிற ஒரு ஃபீலிங். 2வது ஹெல்ப்லெஸ், என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபீலிங். இல்லை ஹோப்லெஸ், அதாவது ஒன்றும் நல்லாவும் நடக்காது அப்படிங்கிறது. இது 3 தான் எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் கடைசியாக அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபீலிங். ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து அவங்களோட உணர்ச்சிகளை, அவங்களோட பிரச்சனைகளை, அவங்களோட உள்ள குமரல்களை கேட்டுக்கிட்டோம்னாக்க நம்ம எப்போதுமே பாருங்கள், நம்ம கோபத்தில் இருக்கும்போது ஏதாவது செய்வோம், அதே ஒரு அமைதியாக இருக்கும்போது நம்மளோட முடிவுகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த சமயத்தில் நம்ம வந்து யாருக்கிட்டையாவது உதவி கேட்டு போகணும், யார்கிட்டையாவது பேசணும். அது அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேச 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 நம்ம உணர்ச்சிகள் குறையும். அந்த உணர்ச்சிகள் குறையும் போது நம்ம பிரச்சனைகளுக்கு நமக்கே வேறு ஏதாவது தீர்வு தெரியும். நாங்கள் எப்பொழுதுமே சொல்வோம், தற்கொலைகள் வந்து இட்ஸ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன் டு எ டெம்பரரி ப்ராப்ளம். தற்காலிகமான பிரச்சனைக்கு எடுக்கப்படுற நிரந்தரமான முடிவு. ஸோ அந்த தற்காலிகமான அந்த சமயத்தில் நம்ம வெளியிலேருந்து வந்துட்டோம்னாக்க பலவிதமான தற்கொலைகளை தடுத்து நிறுத்த முடியும்.